மதுரை அப்படின்னு சொன்னாலே மீனாட்சி தான். மீனாட்சிங்கிறது வெறும் பேரு மட்டும் கிடையாது, பாண்டிய நாட்டை பேராட்சி செய்த பேரரசி எங்க ஆத்தா மீனாட்சி. உலகத்துல இருக்க எல்லா பெண்களுமே பார்த்து பொறாமப்படக்கூடிய பேரழகை கொண்ட பெண் தான் எங்க ஆத்தா மீனாட்சி. எங்க ஆத்தாவோட அழகை வர்ணிக்க வார்த்தைகளும் பத்தாது, புகழ சொல்ல நேரமும் பத்தாது. ஏன்னா எங்க ஆத்தாவோட புகழ் அவ்வளோ பெருசு. மதுரைக்கு எல்லாமே மீனாட்சி தான். இருக்கிற பெண்கள் எல்லாமே மீனாட்சி தான் எங்களுக்கு. மதுரைக்கு சித்திரை திருவிழா மட்டும் சிறப்பு கிடையாது, இங்க கிடைக்கிற உணவுகளும் சிறப்பு தான். நீங்க எப்ப வந்து உணவு கேட்டாலும் இல்லைன்னு சொல்ற பழக்கமே கிடையாது. அதுக்கு தானே பேர் வச்சிருக்காங்க தூங்கா நகரம்னு. இந்த கோழி ஆடெல்லாம் அப்படியே பார்ட்ஸ் பார்ட்ஸா பிரிச்சு அன்போட சமைச்சு அன்போட பரிமாறக்கூடிய இந்த மனசெல்லாம் மதுரைக்காரங்க தாயா வரும். மதுரைக்காரங்க கை பக்குவோம், தூக்கத்துல கூட கைய அவ்வளவுதான் முடிஞ்சுன்னு சொன்ன மதுரைக்காரங்களாம் அப்படியே நீ கோவத்தோடு பார்ப்பீங்க. எங்கடா சித்திரை திருவிழான்னு கேட்பீங்க. சிவபெருமானே செவனேன்னு ஊர்வலம் வந்தப்ப அண்ணனும் தங்கச்சியும் போட்ட ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா பார்ட்டா பிரிச்சு வச்சிருக்கேன். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிங்க. மாப்பிளே லைக்கை போட்டு விட்டு போறது.